தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம். ரீப்ரிண்ட் நம்பர் 4225. தலைப்பு: உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆதார வசனம்: லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். விளக்கம்: 7 வருடங்களாக தாவீது தன் வீட்டினின்று அல்லது தேசத்திலிருந்து துரத்தப்பட்டவராகவும் விலக்கி வைக்கப்பட்டவராகவும் வாழும் நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டார். பொல்லாத ஆவிகளினால் தொந்தரவு கொள்ளாக்கப்பட்ட ராஜாவாகிய சவுல் சில சமயங்களில் உண்மையில் பித்து பிடித்தவர் போல் காணப்பட்டார். சில மனுஷர்கள் வேட்டையாடுவதில் மகிழ்ச்சியை அனுபவிப்பது போன்று சவுலும் பொழுதுபோக்கு ஓய்வுக்காக வேண்டி அந்த 7 வருடங்கள் தாவீதை ஒவ்வொரு இடத்திலும் வேட்டையாட தேடி திரிந்தார் என்பதில் ஐயம் இல்லை. இது தொடர்பாக தாவீது தான் தப்பிய காரியங்களை குறித்து சங்கீதத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதிருப்தியில் இருந்த பெருந்திரளான ஒரு ஜனக்கூட்டம் தாவீதை தங்கள் தலைவனாக பெற்றிருக்க விரும்பி அவரோடு கூட காணப்பட்டார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் சவுலின் துன்புறுத்தல்களுக்கு ஆளானவர்கள் ஆவார்கள். ஏறக்குறைய 400 பேராகிலும் இருந்திருப்பார்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிற்பாடு 600 பேர் காணப்பட்டனர். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 27ஆம் வசனம். தாவீதின் நிமித்தமாய் துன்புறுத்தப்பட்ட தாவீதின் பெற்றோரும் சகோதரரும் கூட அந்த கூட்டத்தில் காணப்பட்டனர். தீர்க்கதரிசியாகிய காத்தும் பிரதான ஆசானாகிய அமலேக்கின் குமாரர்களில் ஒருவரான பிரதான ஆசானாகிய அபியாத்தாரும் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. உறவினரும் பின்னர் படைத்தலைவனுமாகிய அபிசாவும் கூட காணப்பட்டார்கள். இன்னுமாக இந்த கூட்டத்தில் காத் கோத்திரத்தில் இருந்து 11 பராக்கிரமசாலிகளும் 2 கைகளினாலும் ஒரே மாதிரி நன்கு வில்லின் அம்பு எறியும் 23 பென்னிமின் கோத்திரத்தார் வீரர்களும் சேர்ந்து கொண்டார்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. பேராசிரியர் ரைட் அவர்கள் அப்பொழுது நிலவிய சூழல்களின்படி தேசத்திலிருந்து திரட்டப்பட்ட சட்ட விரோதியாக காணப்படுவது என்பது பாராட்டு தகுந்த விஷயமாய் இருந்தது என கருத்து தெரிவிக்கின்றார். பேராசிரியர் பின்வருமாறு கூறியுள்ளார்: அக்காலகட்டத்தில் சட்ட விரோதி என்பது ஒழுங்கின்மையின் காரியமாக கருதப்படவில்லை. அது நியாயமான புரட்சி ஒன்றின் துவக்கமாக கருதப்பட்டது. அதுல்லாம் கிபியில் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்ட அதிருப்தி அடைந்திருந்த மனுஷர்கள் அக்காலத்தின் உண்மையான தேசபக்தர்கள் ஆவார்கள். இது நாபாலுக்கும் தாவீதின் அனுப்பியிருந்த செய்தியிலிருந்து நிரூபணமாகின்றது. எல்லையில் காணப்பட்ட கோத்திரங்களின் படையெடுப்பிலிருந்து நாபாலை பாதுகாத்ததில் ஒரு அரசாங்கத்தின் கடமையை அனைத்தையும் தான் நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆகையால் தான் கேட்ட கப்பமானது எந்த ஒரு ஸ்தாபத்தில் இருந்து அதிகாரம் கேட்கும் நியாயமான வரியை விட அதிகமானது அல்ல என்பதாகவும் தாவீது அந்த தூது காணப்பட்டது. அந்த சுண்ணாம்பு கற்கள் பகுதியில் அநேக கெபிகள் இருந்தன. அதுல்லாம் என்னும் அழைக்கப்படும் கெபியில் பல அரைக்கட்டுகளும் இன்னுமாக சிறு சேனை காணப்படுவதற்குரிய இடவசதியும் இருந்தது. இந்த கெபியானது தாவீது கோலியாத்தை எதிர்த்த இடத்திற்கு அருகாமையிலேயே காணப்பட்டது. இந்த கெபியின் பெயர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இடங்களில் 3 சுவாரஸ்யமான காரியங்கள் காணப்படுகின்றன. இந்த சம்பவங்களில் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வரையிலான வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இது தாவீதினுடைய பின்னடியார்களின் மெய்ப்பற்று குறித்தும் தாவீதினுடைய சுயநலமற்ற நிலையை குறித்தும் தெரிவிக்கின்றது. தாவீதின் சுயநலமற்ற நிலையை அவரது பின்னடியார்கள் அன்பு வைப்பதற்குரிய அடித்தளமாக காணப்பட்டது என்பதில் சந்தேகம் இல்லை. இச்சம்பவமானது பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்த பொழுது நிகழ்ந்தன. அப்பொழுது தாவீது அவரோடு கூட காணப்பட்டவர்களும் சவுலின் பக்கத்தில் காணப்பட முடியவில்லை. எனினும் அவருக்கு எதிராகவும் இவர்கள் காணப்படவும் இல்லை. பெலிஸ்தீரின் பாளையம் கெபிக்கும் தாவீதின் சொந்த ஊராகிய பெத்லஹேமின் தண்ணீர் கிணற்றிற்கும் இடையில் காணப்பட்டது. தாகமடைந்தவராக தாவீது பெத்லஹேமின் கிணற்றுக்கு தண்ணீருக்காக ஏங்கினார்.
தங்கள் தலைவரின் மீதான பற்றில் தாவீதுடைய 3 பிரதான புருஷர்கள் பெலிஸ்தருடைய பாளையத்தை துணிந்து தாண்டி சென்று அவர் ஆசைப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதை பெற்றுக்கொண்ட போதோ இத்தகைய அன்பையும் மரியாதையும் தன் பின்னடியார்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டதின் நிமித்தம் தாவீதின் இருதயமானது தேவனுக்கான நன்றியினால் நிரம்பினது. எனினும் அதை கொண்டு வருவதற்கு அவர்கள் கொடுத்த விலையையும் அங்கிருந்த அபாயங்களையும் எண்ணி பார்த்த பொழுது தாவீது இதற்கு தன்னை பாத்திரமற்றவராக உணர்ந்தார். மேலும் அந்த தண்ணீரை கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியாக செலுத்தினார். தனது பின்னடியார்களின் அன்பிற்கும் மரியாதை செலுத்தும் வண்ணமாக இப்படி செய்தார். இதை குறித்து கவிஞன் பின்வருமாறு கூறியுள்ளார். எல்லோரும் பிரமித்து நின்றார்களே. அங்கிருந்த 30 பேரின் மத்தியில் இருந்த அந்த 3 பராக்கிரமசாலிகளோ தங்கள் ஆன்மா ராஜாவாகிய தாவீதோடும் தேவனோடும் பின்னி பிணையப்பட்டதை உணர்ந்தனரே. இரண்டாம் சுவாரஸ்யமான நிகழ்வு, தாவீதின் வயதான பெற்றோர்கள் அதுல்லாம் கெபியிலிருந்து நீண்ட பிரயாணமாக பாறைக்குள் நிறைந்த குன்றுகளின் வழியாகவும் சவக்கடலை சுற்றியும் மோவாப்பின் மலைகளை கடந்தும் மோவாப் ராஜாவின் கீழ் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட காரியமாகும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. மூன்றாவது சுவாரஸ்யமான நிகழ்வு, ராஜாவாகிய சவுல் இந்த கெபியில் காணப்படுகையில் கொல்லாமல் விடப்பட்டார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம்.